வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டில் புதிய தொழிற்சாலை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். பார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திமுக பவள விழா ஆண்டு முப்பெரும் விழா. ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது அறிவிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓமியம் நிறுவனத்துடன் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் வி. அருண்ராய், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் வே. விஷ்ணு, ஓமியம் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ஆன் பாலண்டன், தலைமை தொழில்நுட்ப அலுவலர் சொக்கலிங்கம் கருப்பையா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். திமுக கூட்டணியில் சிறு பிரச்சனை கூட வர வாய்ப்பில்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, செப்டம்பர் 15ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா சென்னை காமராஜர் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை ஒழிக்க பாஜக உள்ளிட்ட பலரும் முயற்சித்து வருவதாகவும், ஆனால் அது பலனளிக்காது என தெரிவித்துள்ள வைகோ, திமுக கூட்டணியில் சிறு பிரச்சனை கூட வர வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த கூட்டு என்பதிலே ஒரு எறும்பளவு கூட ஒரு பிரச்சனை வருவதற்கு இடம் கிடையாது. ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் பாரதிய ஜனதாவும் இந்துத்துவ சக்திகளும் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதை எதிர்த்து போராடுகிற முதலடி படையாக சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று சொல்லப்படுவதைப் போல முதலில் செல்லுகிற படையாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும் என்பதை காஞ்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே எதை சொன்னேரோ அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தார்கள். அத்வானி அவர்களும் வந்திருந்தார்கள். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் பேச்சு நம்முடைய இயக்கத்தை மிக உயர்வாக போற்றி பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவெல்லாம் அவர் காட்டினார். கடைசியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி நான் அவரை போய் சந்தித்து அவரும் கண்ணீர் மல்க என் கரங்களை பற்றி கொண்டு நான் என்றைக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பதைப் போல திமுக கழகத்திற்கு அவருடைய தலைவருக்கு உதவியாக நானும் என்னுடைய தோழர்களும் இருப்போம் என்று சொன்னேன். அவர் கண்கலங்க கையை பற்றி கொண்டார். இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை தீவுத்திடல் பகுதியில் பார்முலா 4 கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். FIA முதற்கட்ட அனுமதி கொடுத்த நிலையில் கார் பந்தயத்தின் பயிற்சி போட்டிகள் தொடங்கியது. பயிற்சி போட்டிகள் இரவு 10:45 மணி வரை நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ரேசிங் ப்ரமோஷன் நிறுவனம் சார்பில் பார்முலா 4 கார் இந்தியன் சாம்பியன்ஷிப் மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் ஆகிய பந்தயங்கள் நடைபெறுகிறது. 3.7 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை பார்முலா 4 கார் பந்தய சர்க்கியூட் தீவு திடலில் தொடங்கி போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை ஆகியவற்றின் வழியே மீண்டும் தீவு திடலை அடைவதுடன் நிறைவடைகிறது. IRL என்று அழைக்கப்படும் இந்திய ரேசிங் லீக் பந்தயத்தில் 6 அணிகள் உள்ளன. இதுவும் 5 சுற்றுகளை கொண்டது. போட்டிகளை நடைபெற உள்ள சாலை பகுதிகள் அனைத்திலும் உயரமான மின்னொலிகள், பார்வையாளர்கள் மாடம் என அமைக்கப்பட்டுள்ளது.
திமுக சார்பில் முப்பெரும் விழாவில் விருது பெறுபவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பெரியார் விருது பாப்பம்மாள், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதன், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகன், பாவேந்தர் விருது தமிழ்தாசன், பேராசிரியர் விருது VP ராஜன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை நந்தனம் YMCA திடலில் செப்டம்பர் 17 நடக்கும் முப்பெரும் விழாவில் விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்தில் பலியான 2 பேரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் குறிப்பன்பாளையம் கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் முத்துக்கண்ணன், விஜய் உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்த செல்வம், பிரசாந்த், செந்தூர் கனி, முத்துமாரி ஆகியோருக்கு திருநெல்வேலி மற்றும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வெடி விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதுடன் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 3 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மத்தியில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர்களுக்கான ஆதரவை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது வாட்ஸ்அப் சேனலில் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், உலக அளவில் இளைஞர்களை அதிகம் கொண்ட நாடாக இந்தியா உள்ளதாகவும், ஆனால் இளைஞர்களுக்கு உரிய வசதிகள் வழங்கப்படவில்லை எனவும், மாறாக அவர்கள் சிரமங்களையும் நிர்பந்தங்களையும் எதிர்கொண்டு வருவது துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார். இது சமூக பொருளாதார உளவியல் ரீதியில் மிக மோசமான பிரச்சினைகளை நோக்கி அவர்களை இட்டு செல்வதாகவும், வேலையில் திண்டாட்டம் அதிகரிப்பு, வினாத்தாள் கசிவுகள், கல்வித்துறையில் ஊழல், கல்விக்கான செலவு அதிகரிப்பு, சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார சமநிலையின்மை, பெற்றோர்களின் அழுத்தம் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு இடையே வெற்றிக்காக மாணவர்கள் போராடுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பாதையில் தடைகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சிரமங்களை குறைப்பதற்கான ஆதரவை ஒன்றிய அரசு நல்க வேண்டும் என தான் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதோடு கேள்விகளை எழுப்ப வேண்டும் எனவும், எதற்கும் அஞ்சாமல் உரிமைகளை கோர வேண்டும் எனவும், அதற்கு தான் துணை நிற்பேன் என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, உங்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்ற வீதிகளில் தொடர்ந்து போராடுவேன் எனவும் கூறியுள்ளார். பாரா ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் SH1 போட்டியில் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை என மொத்தம் 11 நாட்கள் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. பாரா ஒலிம்பிக்கில் 4400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் 32 பெண்கள் உட்பட 84 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் பாரா ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் SH1 போட்டியில் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா பெற்ற 4வது பதக்கமாகும். இந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் ஒட்டுமொத்தமாக இந்தியா பெற்ற 5வது பதக்கமாகும். அவனி லேகாரா, மேனா அகர்வால், மனிஷ் நர்வால் வரிசையில் துப்பாக்கி சுடுதலில் 4வது பதக்கத்தை ரூபினா பிரான்சிஸ் வென்றுள்ளார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் டோல்கேட்டில் உள்ளூர் வாகனங்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என தெரிவித்திருந்த நிலையில் ஆர்டர் இருக்கா என கேட்டு டோல்கேட் ஊழியர்கள் மீண்டும் அராஜகத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. கப்பலூர் டோல்கேட்டில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து சமீபத்தில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை துறையுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. உரிய முடிவு எடுக்கப்படும் வரை கட்டணம் வசூலிக்க கூடாது என முடிவாகி இருந்தது. இந்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக கட்டணம் செலுத்தாமல் உள்ளூர் வாகனங்கள் செல்லும் நிலையில் மீண்டும் கட்டணம் கேட்டு ஊழியர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். கட்டணம் செலுத்த வேண்டாம் என்பதற்கு ஆர்டர் இருக்கிறதா என வாகன ஓட்டிகளிடம் கேட்டுள்ளனர். இதனால் மீண்டும் போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மக்கும் குப்பை மக்கா குப்பை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த குப்பை கூடைகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியை தூய்மையாக மாற்ற 27 வார்டுகளில் உள்ள வீடுகள் தோறும் மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரித்து தருவதற்கான குப்பை கூடை வழங்க நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான முதல்கட்ட நிகழ்ச்சியாக 5வது வார்டு பிள்ளாஞ்சி பகுதியில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வசிக்கும் 300 குடும்பங்களுக்கும் மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரித்து தருவதற்காக குப்பை கூடைகளை வழங்கினர். அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றியும் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பத்தூரில் மாணவியர் விடுதியை எட்டி பார்த்த கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளரை கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் ஆதி திராவிடர் பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விடுதியின் அருகில் திருப்பத்தூர் புதுப்பேட்டை ரோடு பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் மகன் பெட்ரி கம்ப்யூட்டர் சென்டர் வைத்துள்ளார். இவர் மாணவிகள் தங்கும் விடுதி அறையை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார். இதை பார்த்த அறையில் இருந்த மாணவிகள் கத்தி கூச்சல் இட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெட்ரிக் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் சத்தம் கேட்டு வந்த விடுதியின் காப்பாளர் மாணவிகளிடம் விவரத்தை கேட்டறிந்து இது குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர போலீசார் பெட்ரிக் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகள் கபினி மற்றும் KRS ஆகிய 2 அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் வினாடிக்கு 21,523 கனஅடியாக வெளியேற்றப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதையடுத்து தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீராக இருந்தாலும் காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் தற்போதைய நிலவரப்படி படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 25,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் எலும்பு மருத்துவம் பயிற்சி பெற்று வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த நர்சிங் படித்து வரும் மாணவி ஒருவர் குடியாத்தம் அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பெற்று வந்துள்ளார். குடியாத்தம் அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எலும்பு சிகிச்சை மருத்துவராக பணியாற்றி வருபவர் எஸ். பாபு. இவர் மருத்துவமனையில் நர்சிங் பயிற்சி பெறும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த மாணவி தனது பெற்றோரிடம் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார். இதனால் அந்த பெற்றோர்கள் மாணவியுடன் வந்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் மருத்துவர் பாபு மீது புகார் அளித்தனர். மாணவியின் புகாரை தொடர்ந்து குடியாத்தம் காவல்துறையினர் ராமச்சந்திரன் மேற்பார்வையில்
நகர காவல் ஆய்வாளர் பார்த்த சாரதி குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார். இந்நிலையில் அரசு மருத்துவர் பாபு மீது 4 சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவான அரசு மருத்துவர் பாபுவையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புதிதாக தொடங்கப்பட்டு இதுவரை 897 மாற்றுத்திறனாளிகளுக்கு 21 கோடியே 35 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் சமூக வலுவூட்டல் முகாமின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் புதிதாக தொடங்கப்பட்டு இதுவரை 8907 மாற்றுத்திறனாளிகளுக்கு 21 கோடியே 35 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் ஒன்றிய அரசின் தேசிய அடையாள அட்டைகள் 12775 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 13 பயனாளிகளுக்கு 1 கோடியே 94 லட்சத்து வங்கிக் கடனுக்கான மானியம் மற்றும் கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு விரைவு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் தேசிய நெடுஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒப்பந்த பணியாளர் தலை நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் ஹரி. இந்நிலையில் வாணியம்பாடி அடுத்த 10 கோவில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது வாகனங்களை திசை திருப்ப வைக்கப்பட்டுள்ள தடுப்புக்கு அருகில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஓசூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து ஹரி மீது மோதியதில் முன் சக்கரத்தில் சிக்கி ஹரி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த அம்பலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் அரசு பேருந்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவும் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேசிலில் எக்ஸ் தள ஊடகம் முடக்கப்பட்டதை அடுத்து பிரேசில் நீதிபதியின் குற்றங்களை விளக்கப் போவதாக எக்ஸ் உரிமையாளர் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள எலான் மஸ்க், பிரேசிலிய போலி நீதிபதி அலெக்சாண்டரே செய்த குற்றங்கள் குறித்த தினசரி தரவு குப்பையை இன்று முதல் தாங்கள் தொடங்குகிறோம் எனவும் அவரால் பிரேசிலில் மட்டுமே இந்த தளத்தை தடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரேசிலில் உச்ச நீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்ட்ரேவின் சட்டவிரோத வெட்கக்கேடான மற்றும் பாசாங்குத்தனமான செயல்களை முழு உலகமும் அறிந்து கொள்வதை தடுக்க முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். செங்கல்பட்டில் புதிய தொழிற்சாலை, அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். பார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திமுக பவள விழா ஆண்டு முப்பெரும் விழா, ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது அறிவிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.